மகிழ் திருமேனியோட இயக்கத்துல தலா அஜித்தோட நடிப்புல இப்போ வெளியாக போற திரைப்படமா விடாமுயற்சி திரைப்படம் வந்துட்டு இருக்கு. இருந்துமே பிரபல இயக்குனர் அண்ட் அதே மாதிரி தல ரசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிக் ரவிச்சந்திரன் தலையை வச்சு ஒரு திரைப்படம் வந்து இயக்கிட்டு வர்றாரு. குட் பேட் அக்லி திரைப்படம். இந்த திரைப்படமும் பாத்தீங்கன்னா மே இல்லைன்னா ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில திரைப்படத்துல இருந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரிதான் இப்ப திரைப்படத்தோட உரிமை பத்தின ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த திரைப்படத்தோட தமிழ்நாடு அப்புறமா கேரளா உரிமையை பாத்தீங்கன்னா பிரபல தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான ராகுல் வந்து வாங்கியிருக்காரு. இவங்களோட இந்த ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் மூலமா படங்களை தயாரிக்கிறது அண்ட் விநியோகம் செய்யறது இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராரு. சோ அந்த வகையில தான் இந்த படத்தோட தமிழ்நாடு கேரளா அப்புறமா ஆந்திரா உரிமையா 72 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றத பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. நடிகர்களுக்குள்ள எப்படி போட்டி இருக்கோ அதே மாதிரி தான் நடிகைகளுக்குள்ளேயும் போட்டி வந்து இருக்கதா செய்யுது. யாரு தமிழ் சினிமாவோட நம்பர் 1 ஹீரோயின் அப்படிலாம் கேட்க ரசிகர்கள் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை முடிவு பண்றது வந்து அவங்களோட திரைப்படம் கிடையாது, அவங்க நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லாரையும் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி நிக்கிறது நம்ம நடிகை ரஷ்மிகா தான். ஸோ அவங்களோட நடிப்புல ரீசெண்ட் டைம்கள்ல வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படங்கள் வந்துட்டு நல்லாவே வசூல் பண்ணிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட நடிச்சிருக்கக்கூடிய வாரிசு திரைப்படம் வந்து 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஹிந்தியில வந்து நுழைஞ்சாங்க. அனிமல் படத்து மூலமா தாராளமான கிளாமர் காட்டி நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த திரைப்படமும் வந்துட்டு 1000 கோடியை வசூல் பண்ணிருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா புஷ்பா பாகம் 2ல வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படம் வந்துட்டு 1850 கோடியை வந்து வசூல் பண்ணிருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது அவங்க நடிச்சிருக்கக்கூடிய ஒரு சில திரைப்படங்களை பார்த்தா 3000 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணிருக்கு. ஸோ இப்போ வந்து பேசக்கூடிய மாதிரி நம்பர் 1 ஹீரோயினா நம்ம ரஷ்மிகா தான் இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. நம்ம தல அஜித்தோட படம் ரிலீஸ் ஆக போறதால நம்ம தனுஷோட படம் ரிலீஸ் ஆகுறதுல ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு விடாமுயற்சியோட டேட் தள்ளி போயிருமோ அப்படின்னு ரசிகர்கள் வந்து ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. இருந்துமே அப்படிலாம் எதுவும் நடக்கல. ஏன்னா இப்போ ஃபைனலி நிறைய தடங்கள்லாம் தாண்டி தான் வந்து நம்ம விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்தாங்க. February 6th வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. இருந்துமே நம்ம தனுஷ் வந்து இயக்கியிருக்கக்கூடிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா February 7th ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ 6th வந்து தலையோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, 7th வந்து தனுஷோட திரைப்படம் அப்படின்றதால அங்க ஒரு சின்ன சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் வந்து முடிவு பண்ணியிருக்காரு, இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபத்தை ஜனவரி எண்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ கூடிய சீக்கிரமே அதுக்கான அறிவிப்பு நமக்கு கொடுப்பாங்க. யாரெல்லாம் தலையோட திரைப்படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுக்கு மனசில் சொல்லுங்க.